வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே. ரேஷனில் இனிமேல் பொருட்கள் எடை குறையாது. கூட்டுறவு சங்க பதிவாளர் போட்ட உத்தரவு மக்களே. பொதுமக்கள் ஹாப்பி. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளின் மூலயமாக விநியோகம் செய்யப்படும் பொருட்கள் எடை குறைவின்றி கிடைக்கும் வகையில் கூட்டுறவு சங்க பதிவாளர் முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறார் மக்களே. இருப்பினும் கூட நீண்ட காலங்களாகவே ரேஷன் பொருட்களுடைய பொதுமக்கள் எடை குறைவாக வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த ஒரு நிலையில்தான் சரியான எடையில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்களே. இது தொடர்பான தமிழ்நாடு கூட்டுறவு சங்க பதிவாளர் சுப்பையன் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் மக்களே. அந்த ஒரு அறிக்கையில் கூறியுள்ளதாவது: பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி விரிவான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு மக்களே. மண்டலங்களில் பொது விநியோக திட்ட பொருட்கள் நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடன் 60 கிலோ எடை சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு எடுத்து செல்ல வேண்டும் எனவும், நியாய விலை கடைகளுக்கு பொருட்கள் இறக்கும் பொழுது பொருட்களை மறு எடையிட்டு நியாய விலை கடை பணியாளர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பின்பற்றாமல் இருக்கக்கூடாது, அனைத்து ரேஷன் ஊழியர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறாங்க. எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்படுவதையும், மேற்படி பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடன் 60 கிலோ எடை சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு இருப்பதையும் உறுதி செய்யணும். அதோடு நியாய விலை கடைகள் பொருட்களை இறக்கும் பொழுதும் அவை மறு எடையிட்டு ரேஷன் கடை பணியாளர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும் மக்களே. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அலுவலகர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி பொது விநியோக திட்ட நகர்வு பணியை எந்தவித புகாருமின்றி மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு உத்தரவினால் பொதுமக்கள் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஏனென்றால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து ரேஷன் பொருட்களுக்கு வாகனங்களில் ஏற்றும் பொழுதும், குறிப்பிட்ட ரேஷன் கடையில் அந்த பொருட்கள் இறக்கி வைக்கும் பொழுதும் எடை போடுவதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி செய்யும் பொழுது ரேஷன் கடைகளுக்கு தேவையான பொருட்கள் சரியான எடையுடன் வந்து இறங்கும். இதன் மூலமாக அந்த பொருட்கள் மக்களை சென்றும் சேரும் என்பதினால் இந்த ஒரு உத்தரவை பலரும் வரவேற்பு பெற்று இருக்கிறது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.